எல்லாருக்கும் உங்கள் நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்து அமர்வதற்கு பரலோகம் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் நாம் திருச்சபை வரலாறு நம் முன்னோடிகளை அறிவோம், நோயிங் அவர் பைனியர்ஸ் என்ற தலைப்பில் படித்துக்கொண்டே வந்தோம். இடையில புத்தாண்டு வந்தது, அப்புறம் 10 நாட்கள் ஜெபம் வந்தது. ஆகவே நம்ம அதை சற்று படிக்க முடியாமல் போய்விட்டது. மீண்டும் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய முன்னோடிகளை பற்றிய பாடத்தை தொடர இருக்கிறோம். இன்றைக்கு 19வது பாகம் படிக்க போகிறோம். என்ன தலைப்பு என்றால், செவன்த் டே அட்வென்டிசம், துருபதேசமா தூய உபதேசமா? செவன்த் டே அட்வென்டிசம், கல்ட் ஆர் சர்ச்? கல்ட் ஆர் சர்ச்? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21, 22 மிக அழகான வசனங்கள் பவுல் மூலமாக தேவன் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அநேக கிறிஸ்தவர்களுக்கு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபைதானா என்று கேள்வி எழுப்புவது உண்டு. பைபிள் சொல்லுது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்த நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஜனக்கூட்டம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு சிறப்பான ஜனக்கூட்டம், a special group of people என்று தான் சொல்ல வேண்டும். 2022 கணக்கெடுப்பின்படி, நம்முடைய சபையில் எடுக்கப்பட்ட கணக்கின் அடிப்படையில் 212 நாடுகளில் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைகள், 95,297 சபைகள், அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள் 20,924 பேர். விசுவாசிகள் எத்தனை பேர் என்றால் 22 மில்லியன், அதாவது 2,20,00,000 விசுவாசிகள். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாம் சேர்த்தால் 9,419. மருத்துவமனைகள் 229. அச்சுக்கூடங்கள், பிரிண்டிங் பிரஸ் 57. இப்படி உலகம் முழுவதும் இந்த அட்வென்டிஸ்ட் கூட்டம் பரவி இருக்கிறது. யார் இவர்கள்? இவர்களுடைய கொள்கைகள் என்னென்ன? சுருக்கமாக சொன்னால் 7 காரியங்களாக அழகாக சொல்லலாம். வேதாகமத்தை முழுமையாய் நம்புகிறவர்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய தேவத்துவத்தை விசுவாசிக்கிறவர்கள். 3வது, சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று கருதி ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை வலியுறுத்துகிறவர்கள். 4வது, ரட்சிப்பு இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தினால் மற்றும் அவரது கிருபையினால் மாத்திரமே என்று ஆணித்தரமாய் போதிக்கிறவர்கள். 5வது, இயேசு கிறிஸ்துவின் அதிசீக்கிர பகிரங்க வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். 6வது, வேதாகமத்தின்படி, பைபிளில் சொல்லியிருக்கிறபடி 10 கட்டளைகளின்படி கர்த்தருடைய நாளான 7ஆம் நாள் ஓய்வு நாளாகிய சனிக்கிழமையை ஆசரிக்கிறவர்கள். 7வது, கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான மாபெரும் போராட்டம். ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான மாபெரும் போராட்டம் என்ற மிகச் சிறப்பான சத்திய வெளிச்சத்தை பெற்று அதை பறைசாற்றுகிற ஒரு பிரத்யேகமான கிறிஸ்தவர்களே யார்? செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள். அன்பானவர்களே, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படித்தோம் அப்படின்னா அங்கே என்ன சொல்லியிருக்கு? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு படிக்கிறோம். கர்த்தருடைய நாள், த லார்ட்ஸ் டே அப்படின்னு படிக்கிறோம். கர்த்தருடைய நாள் அப்படின்னா பைபிள் படி 10 கட்டளை படி எதுதான்? 7ஆம் நாள் தான். ஆனால் இன்றைக்கு
பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாள் என்றால் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாங்க. த லார்ட்ஸ் டே இஸ் சண்டே என்று சொல்லுகிற விதத்தில் இந்த வாக்கியத்தை பிரபலப்படுத்தினவர் யார் அப்படின்னா, அலெக்சாந்திரியாவை சேர்ந்த கிளமெண்ட் என்ற சர்ச் ஃபாதர். அவர்தான், அதாவது கிபி 150 கிபி 215 வரைக்கும் வாழ்ந்தவர். அவர் தான் பிரபலப்படுத்தி விட்டார். கர்த்தருடைய நாள்னா என்னது? ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் கர்த்தருடைய நாள் என்றால் ஞாயிற்றுக்கிழமைன்னு பைபிளில் கிடையாது. கர்த்தருடைய நாள் என்றால் என்னதான்? 7ஆம் நாள். ஆகவே அதை அனுசரிக்கிற பிள்ளைகள் செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள். ஆனால் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்டுகளை பற்றி உலகத்தில் இருக்கிற பொதுவான அபிப்பிராயங்கள், பாப்புலர் ஒப்பீனியன்ஸ் அபவுட் எஸ்டிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் துருபதேசக்காரர்கள். துருபதேசம், கள்ள உபதேசக்காரர்கள். அது ஆங்கிலத்தில் கல்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஃபால்ஸ் டீச்சர்ஸ். செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் என்றால் துருபதேசக்காரர்கள். இரண்டாவது, யூதர்கள் முறைமையை பின்பற்றுகிறவர்கள், ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜூடாயிசம். மூன்றாவது, தே ஆர் லீகலிஸ்ட்ஸ், கிரியத்துவக்காரர்கள். இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பரலோகத்துக்கு போகணுன்னா 10 கற்பனை கடைபிடிக்கணும், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடியவர்கள் லீகலிஸ்ட்ஸ், கிரியத்துவக்காரர்கள். நாலாவது, செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் அந்தி கிறிஸ்து அப்படின்னும் சொல்கிறாங்க. அஞ்சாவது, அவர்கள் எலன் ஒயிட் என்ற ஒரு பெண்மணியை பின்பற்றுகிறவர்கள், ஃபாலோவர்ஸ் ஆஃப் எலன் ஒயிட். மட்டுமல்ல, அவருடைய எழுத்துக்களை மற்றொரு வேதாகமமாக கருதுகிறவர்கள். அந்த எலன் ஒயிட் எழுதின புஸ்தகங்கள் தான் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்டுகளுக்கு இன்னொரு பைபிள் அல்லது பைபிளுக்கும் மேலே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அன்பானவர்களே, இப்படி சொல்லப்படுகிற பொதுவான அபிப்பிராயங்கள் இதெல்லாம் உண்மையா பொய்யா என்பதை நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஜெபம் பண்ணுமா? ஜெபித்தனை படிக்கலாம். நல்ல தகப்பனே, உடைய சத்திய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சத்தியத்தின் மேன்மையை விளங்கிக் கொள்வதற்கு உதவி செய்யும். இந்த நாளில் நாங்கள் படிக்க போகிற பாடங்கள் எங்களுக்கும், இதை யாரெல்லாம் யூடியூப்பில் பார்க்கிறார்களோ அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக தேவன் ஆக்கித்தாரும். உடைய நல்ல ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவாராக. கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். செவன்த் டே அட்வென்டிஸ்டுகளை பற்றி இருக்கக்கூடிய சில பொதுவான அபிப்பிராயங்கள் அப்படின்னு 5 காரியங்கள் சொன்னேன். இந்த 5ம் உண்மையா பொய்யா அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்கள் துருபதேசக்காரர்களா? ஆர் தி செவன்த் டே அட்வென்டிஸ்ட்ஸ் கல்ட் ஆர் ஃபால்ஸ் டீச்சர்ஸ்? கல்ட் அப்படின்னா, கல்ட் என்ற ஆங்கில வார்த்தை, அதுக்கு என்ன அர்த்தம்னா, வேதாகமத்துக்கு புறம்பான ஒவ்வாத உபதேசம் கொண்ட அமைப்புகள் மற்றும் கிறிஸ்துவை அல்லாமல் ஒரு தனி நபரை தெய்வமாக கருதி வழிபடுகிற அமைப்புகளை என்ன சொல்லுவாங்கன்னா கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. பாருங்களா, ஓஷோன்னு ஒருத்தர் இருந்தார், ரஜினீஷ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், சரிங்களா? ஸோ இப்படி தனிநபர்களை பின்பற்றுகிறவர்கள் தான் என்ன சொல்லுவாங்க? கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, இந்த கல்ட் என்ற கூட்டத்தார் they will believe in extra biblical revelation, அதாவது வேதாகமத்துக்கும் அப்பால், வேதாகமத்துக்கும் வெளியில் எங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகள் எங்களுக்கு உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள். இவங்க தான் கல்ட். தமிழில் என்ன சொல்லலாம்னா துருபதேசம் அல்லது பக்தி இயக்கம். நவீன வார்த்தைகளில் பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தனி நபர் வழிபாடு, ஒரு தனிநபரை வழிபடுகிறவர்கள், இவங்களை தான் கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையையும் என்னன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கிறிஸ்தவர்கள், கல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால்
நம்ம அதை அலசி ஆராய்ந்து பார்த்தால் யார் கல்ட்டு யார் கல்ட் இல்லைன்னு புரியும். ஒரு உண்மையான ப்ராட்டஸ்டன்ட்னா யார்? பைபிளை மாத்திரம் உயர்த்தி பிடிக்கிற ஒரு கிறிஸ்தவன். சரிங்களா? ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவன் என்றால் சீர்திருத்த கிறிஸ்தவன். ஆகவே ஒரு உண்மையான ப்ராட்டஸ்டன்ட் சீர்திருத்த கிறிஸ்தவன் வேதாமத்தை மட்டுமே உயர்த்தி பிடிப்பான். அப்படி பார்த்தால் பாருங்களேன், இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ திருச்சபைகள், இவாஞ்சலிக்கல் சர்ச்சஸ், பொதுவாக மற்ற சபைகள் என்ன சொல்கிறாங்கன்னா சுவிசேஷ கிறிஸ்தவர்கள், சுவிசேஷ திருச்சபைகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட திருச்சபைகளில் இன்றைக்கி என்னெல்லாம் நம்புகிறாங்க பாருங்கள். ரகசிய வருகை, சீக்ரெட் ராப்சர், இயேசு கிறிஸ்து ரகசியமாக வருவார். இப்போ நான் சொல்ல போகிற இந்த உபதேசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க சபையிலிருந்து வந்த உபதேசங்கள். சரியா? ரகசிய வருகை கிபி 1580 வந்துச்சு. கேத்தலிக்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? குறிப்பாக பிரான்சிஸ்கோ ரிபேரா என்ற ஒரு கேத்தலிக் ஜெசுட் கொண்டு வந்ததான் ரகசிய வருகை. இதை இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் நம்புகிறார்கள். ஓகே, அடுத்து நரகம், என்றும் எரியும் நரகம், இட்டர்னல் ஹெல், நரகம் எரிந்து கொண்டே இருக்கும். அது ஒரு கத்தோலிக்க உபதேசம். ஆத்மா அழியாது, இம்மோர்டாலிட்டி ஆஃப் த சோல், ஆத்மா அழியாது. ஒரு மனுஷன் செத்து போயிட்டாலும் அந்த ஆத்மா என்ன செய்யும்? தனியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு கிரீக் மித்தாலஜி, கிரேக்க கலாச்சாரத்திலிருந்து வந்த உபதேசம், ஒரு அஞ்ஞான கொள்கை. இது கத்தோலிக்கத்துக்கு உள்ளே வந்து இன்றைக்கி எங்கே வந்துருச்சு? இன்றைக்கி எல்லா சபைகளுக்கும் வந்துருச்சு. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை சபைகளும் அதைத்தான் நம்புகிறாங்க. கொண்டாட்ட ஆராதனை முறைமை, செலிப்ரேஷன் ஸ்டைல் ஆஃப் வர்ஷிப், பாட்டு பாடி கைதட்டி கைகள் ஆட்டி உயர்த்தி பண்ணுறாங்களே, அந்த மாதிரி ஆராதனை முறைமை எங்கேருந்து வந்துச்சுன்னா கிபி 1965 வேட்டிக்கன் செகண்ட் கவுன்சில், 2ஆம் வேட்டிக்கன் ஆலோசனை சங்கத்தில் தான் இப்படி ஒரு ஆராதனை முறைமையை உள்ள புகுத்துங்கன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. சரியா? இன்றைக்கி ரொம்ப அமோகமாக அது நடந்துட்டுருக்கு எல்லா சபைகளிலும். ஓகே, குழந்தை ஞான ஸ்நானம், சைல்ட் பேப்டிசம். குழந்தை ஞான ஸ்நானம், தண்ணியை தொட்டு அந்த குழந்தை நெத்தியில் 3 தடவை நினச்சிவாங்க வைப்பாங்க. குழந்தை ஞான ஸ்நானம் எங்கே இருக்குது? பைபிளில். கத்தோலிக் சபை கொண்டாந்துச்சு. இன்றைக்கி அதை சிஎஸ்ஐ இந்த மாதிரி சபைகள் என்ன செய்கிறாங்க? பின்பற்றுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஞாயிறு ஆசரிப்பு, ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக ஆசரிப்பது. மார்ச் 7ஆம் தேதி கிபி 321ஆம் வருஷத்தில் கான்ஸ்டன்டைன் ரோம கிறிஸ்தவ சக்கரவர்த்தி என்ன பண்ணார்? முதல் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கி உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யலாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக ஆசரிக்கிறார்கள். எங்கேருந்து வந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு? ரோமன் கத்தோலிக் சபையிலேருந்து வந்துச்சு, பைபிள்லேருந்து வரவே இல்லை. இதெல்லாம் சரித்திரத்தில் ஆதாரம் இருக்கிறது. ஓகே, அதே போல் கிறிஸ்துமஸ் பைபிள்லேருந்து வரவே கிடையாது. சரிங்களா? கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் எப்போ வந்துச்சுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் கழித்து தான். சரிங்களா? 300 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் இந்த கிறிஸ்மஸ்ன்ற வார்த்தையே வந்துச்சு. இயேசு கிறிஸ்து காலத்தில் கிறிஸ்மஸ்ன்ற வார்த்தையே கிடையாது. அப்போது அதையும் ரோமன் கத்தோலிக்கர்கள் தான் என்ன செஞ்சாங்க? கிறிஸ்மஸை கொண்டு வந்தாங்க. ஈஸ்டர், இஸ்டார் தேவதை, பாபிலோன் தேவதை இஸ்டார். அந்த இஸ்டார் 3ஆம் நாளில் பாதாளத்தை விட்டு வெளியே வந்துச்சான். அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க கத்தோலிக்கர்கள்? அதை ஈஸ்டரை மாற்றிட்டாங்க. சரிங்களா? ஈஸ்டர் இது ஒரு பண்டிகையாக கொண்டாடணும்னு பைபிள் எங்கேயுமே கிடையவே கிடையாது. லெந்து நாட்கள் 40 நாட்கள் தபசு காலம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார், நாமும் 40 நாள் உபவாசம் இருக்கணும். லெந்து காலம் கத்தோலிக் சபை கொண்டாந்துச்சு. இன்றைக்கி எல்லா சபைகளும் பின்பற்றுகிறார்கள். அதே போல் புனித வெள்ளி வரிசையாக சொல்லலாம். சாம்பல் புதன், வியாகுல வியாழன், புனித வெள்ளி, உயிர்த்தெழுதல் ஞாயிறு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஷ் வெனஸ்டே, மாண்டி தேர்ஸ்டே, குட் ஃப்ரைடே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இந்த வரிசை எல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேத்தலிக் சர்ச் கொண்டு வந்துச்சு. எல்லாம் சரித்திரத்தில் ஆதாரம் இருக்கிறது, டேட் வாரியாக இருக்குது. ஓகே, அதே போல் கல்லறை திருநாள் நவம்பர் 1ஆம் தேதி ஆல் செயின்ஸ் டே, நவம்பர் 2ஆம் தேதி ஆல் சோல்ஸ் டே. நவம்பர் 1ஆம் தேதி சகல பரிசுத்தவான்களின் தினம், நவம்பர் 2ஆம் தேதி சகல ஆத்துமாக்களின் தினம்.
கல்லறை திருநாள் யார் கொண்டு வந்தா? கல்லறையில் போய் மெழுகுவத்தி ஏற்றி கண்ணீர் வடித்து மாலை போட்டு வருஷம் யார் கொண்டு வந்தா? கேத்தலிக் சர்ச் கொண்டாந்துச்சு. இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவர்களும் அதை பின்பற்றுகிறார்கள். யாருங்க கல்ட்டு? யார் கல்ட்டு? செவன்த் டே சர்ச் கல்ட்டா? கத்தோலிக்க சபை கொண்டு வந்த கத்தோலிக்க சபை தான் மெகா கல்ட்டு. கல்ட்டிலே பெரிய கல்ட்டு கேத்தலிக் சர்ச் தான். அவர்கள் கொண்டு வந்த உபதேசங்கள் எல்லாவற்றையும் இன்னைக்கு இருக்கிற இவாஞ்சலிக்கல் சர்ச்சஸ், நிறைய கிறிஸ்தவ திருச்சபைகள் பின்பற்றி கொண்டு யாரை கல்ட்டுன்றாங்க? செவன்த் டேயை கல்ட்டுன்றாங்க. இன்னொரு காரியம் கூட சொல்லணும். ஒரு நாள் எப்போ தொடங்குது? நடுராத்திரி 12 மணிக்கு. அப்படி தானே எல்லா கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். அதனால தான் நியூ இயரில் நடுராத்திரி 12 மணிக்கு அந்த நியூ இயர் சர்வீஸ்லாம் வைப்பாங்க. நைட்டு 10 மணிக்கு தொடங்கி விடிய நடக்கும். ஆனால் பைபிள் ஒரு நாளின் தொடக்கம் நடுராத்திரி 12 மணி என்று சொல்லலை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் பைபிளில் பக்கத்திலே இருக்கிற ஒரு அடிப்படை உண்மை என்ன அப்படின்னா, சாயங்காலமும் விடியற்காலமாகி 1ஆம் நாள் 2ஆம் நாள் படிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே ஒரு நாள் ஆரம்பிப்பது எப்படின்னா, சூரிய அஸ்தமனத்தில் தான் ஒரு நாள் ஆரம்பிக்கிறது. சரிதானே? இதுதான் பைபிள் கணக்கு. ஆனால் கத்தோலிக்கம் கொண்டு வந்த அந்த நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு நாள் தொடங்குதுன்றதை உலகத்தாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை தான் மற்ற கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க? பெரும்பான்மை கிறிஸ்தவர்களும் பின்பற்றுகிறார்கள். அப்போது இப்படி எல்லாம் பின்பற்றிட்டு இதை யோசிக்கிறதே கிடையாது. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க? பைபிள் படி ஒரு நாள் ஆரம்பிக்கிறது எப்போ? சூரிய அஸ்தமனத்தில் தான் என்பதை இன்றைக்கும் நாம் பின்பற்றுகிறோம். நாம் கல்ட்டா? இது துருபதேசமா? பைபிள் படி ஒரு நாள் சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னா கல்ட்டா? துருபதேசமா? இதை எந்த கிறிஸ்தவ போதகர்களும் யோசிக்கிறது கிடையாது. பெரும்பான்மை கிறிஸ்தவர்களும் யோசிப்பதே கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த உபதேசங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? கத்தோலிக் சபையிலிருந்து வந்துச்சு. கத்தோலிக்கத்திலிருந்து வந்த இறக்குமதிகள். அப்போது இந்த காரியங்கள் எல்லாம் பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களே, அந்த கிறிஸ்தவர்களுக்கு நான் கேட்கிற கேள்வி, பைபிளைத்தான் பின்பற்றுகிறோமா அல்லது கத்தோலிக்கம் கொண்டு வந்த இந்த கொள்கைகள் எல்லாம் பின்பற்றுகிறோமே? வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் படித்தோம் அப்படின்னா, கத்தோலிக்கத்துக்கு ஒரு பேர் இருக்குது, மகா வேசி, கிரேட் ஹார்லட். 17:5 பாருங்கள். வெளிப்படுத்தல் 17:5, மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. ஆகவே கத்தோலிக்க மகா வேசி என்று சொன்னால் அது கொண்டு வந்த உபதேசங்கள் எல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் யார்? மகாவேசியின் குமாரத்திகள். சரிதானே? தாயின்னு சொல்லியிருக்கு. பூமியில் உள்ள வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். அந்த தாய் கொண்டு வந்த உபதேசங்களை இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவ சபைகளும் பின்பற்றி கொண்டு நாங்கள் தான் சுவிசேஷ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறு. பிரியமான தேவ பிள்ளைகளே, புராட்டஸ்டன்ட் அப்படின்னா கத்தோலிக்கத்திலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க, பைபிளை தான் பின்பற்றுவோன்னு சொல்லி பிரிஞ்சு வந்தவங்க. ஆனால் என்னாச்சுன்னா, இன்றைக்கி பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பைபிளை பின்பற்றுவதாக நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க? கத்தோலிக்க கொள்கைகளை பின்பற்றுகிறார்கள். ஒருவேளை மரியாதை கும்பிடாமல் இருக்கலாம், சிலைகளை கும்பிடாமல் இருக்கலாம். ஆனால் கத்தோலிக்கத்தில் வந்த பெரும்பான்மையான உபதேசங்கள் தான் இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவ சபைகளிலும் பின்பற்றப்படுகிறது. ஈவன் இன்க்ளூடிங் அந்நிய பாஷை. அந்நிய பாஷையும் சேர்த்து தான். சரிங்களா? இன்றைக்கி பேசப்படுகிற அந்நிய பாஷை பைபிள் சொல்லக்கூடிய அந்நிய பாஷை கிடையாது. அஞ்ஞான மதங்களில் இருந்த ஒரு பழக்க வழக்கம் தான் அந்நிய பாஷை. சரிங்களா? அது இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு ரொம்ப பிரபலமாகி விட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் பைபிளை பின்பற்றக்கூடியவர்கள். ஒரு வாசகத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஒரு கேத்தலிக் பிஷப்
எழுதியிருக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தினால் கத்தோலிக்க சபையானது நமது கர்த்தரின் உயிர்த்தெழுதலின் நினைவாக ஓய்வை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி இருக்கிறது. இங்கனம் புராட்டஸ்டன்ட்களின் ஞாயிறு ஆசரிப்பானது கத்தோலிக்க சபையின் அதிகாரத்திற்கு அவர்கள் செலுத்தும் மரியாதையாக இருக்கிறது. கவனிச்சிங்களா? கத்தோலிக்க சபை சொல்லுது, இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தின்படி நாங்கள் தான் ஓய்வு நாளை சனிக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றணும். இன்றைக்கி பெரும்பான்மையாக இருக்கிற புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களே, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறீங்களே, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கும் பொழுது யாருக்கு மரியாதை செலுத்துறீங்க? கத்தோலிக்க சபைக்கு தான் மரியாதை செலுத்துறீங்க, கர்த்தருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லாமல் சொல்கிறார். யார் எழுதுகிறா? மோன்சைனர் லூயிஸ் செகோர் என்பவர் எழுதியிருக்கிறார். பிளைன் டாக் அபவுட் புராட்டஸ்டன்டிசம் ஆஃப் டுடே என்ற புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே என்ன ஒரு முடிவுக்கு வரலான்னா, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்கள் மட்டுமே வேதாகம அடிப்படையிலான சத்தியங்களை கொண்டுள்ள உண்மையான ஒரே புராட்டஸ்டன்ட் திருச்சபை. சரிதானே? அதான் கன்க்ளூஷன். சரிங்களா? ரெண்டாவது குற்றச்சாட்டு, ரெண்டாவது பொதுவான அபிப்பிராயம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபைகள், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்கள் பற்றி என்ன சொல்கிறாங்க? செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் யூத முறைமையை பின்பற்றுகிறவர்களா? ஆர் தி எஸ்டிஎஸ் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜூடாயிசம்? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, யூதர்கள் இன்றைக்கும் அவங்களுக்கு ஓய்வு நாள் எது தான்? 7ஆம் நாள் தான், சனிக்கிழமை தான். ஆகவே அதன் அடிப்படையில் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்களும் சனிக்கிழமை ஓய்வு நாளாக பின்பற்றுகிறபடியினால் செவன்த் டே அட்வென்டிஸ்டுகளுக்கு என்ன பேர்? யூத முறைமையின்படி நடக்கிறவர்கள். பைபிளில் உள்ளதை அப்படியே பின்பற்றுகிற செவன்த் டே அட்வென்டிஸ்டுகளை யூத முறைமையை பின்பற்றுகிறவர்கள் என்று பழித்து கூறுவது சரியல்ல. அதே மாதிரி 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் படிக்கிறோம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை, அந்த படைப்பை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 3ஆம் வசனம், தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆண்டவர் அப்படி செய்தாரே, உலகத்தை 6 நாட்களில் படைத்து 7ஆம் நாளிலே ஓய்வை படைத்து மனிதனுக்கு அதை ஈவாக கொடுத்து 6 நாட்கள் எப்பா நீ ஓம் வேலை செய்யி, 7ஆம் நாளில் ஓய்ந்திரு என்று சொல்லி அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினாரே. அது ஆதாமிடம் கொடுத்த போது 7ஆம் நாள் ஓய்வு நாளை ஆண்டவர் ஆதாம் ஏவாளிடம் கொடுத்த போது ஆதாம், கேள்வி, முதல் மனுஷனா முதல் யூதனா? முதல் மனுஷன். நம்ம அதை மார்க் 2ஆம் அதிகாரம் 27-28 படிக்க பாருங்க. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாள் யூதருக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு பைபிளில் இயேசு கிறிஸ்து சொல்லலை. பிரியமானவர்களே, ஆண்டவர் உலகத்தை படைச்சு 2200 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் யூதர்கள் தோன்றினார்கள். சரிங்களா? அப்போது ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஓய்வு நாளை கொடுத்த பொழுது ஆதாம்கிட்ட கொடுத்தாரு, முதல் மனுஷன்ட்டு தான் கொடுத்தாரு ஒழிய யூதன்கிட்ட கொடுக்கல. ஆடம் வாஸ் நாட் அ ஜூ. பைபிளை கரெக்டாக படிக்கிறதில்ல நிறைய கிறிஸ்தவர்கள். பாருங்களேன், இன்னொரு வாசகம். கேத்தலிக்ஸ் என்ன சொல்கிறாங்க, கத்தோலிக்கர் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். வேதாகமம் கிறிஸ்தவனின் ஒரே வழிகாட்டி என்றால், இந்த பைபிள் கிறிஸ்தவனின் ஒரே வழிகாட்டி என்றால், யூதர்களுடன் இணைந்து சனிக்கிழமையை ஆசரிப்பதில் செவன்த் டே அட்வென்டிஸ்டுகளும் சரியாக இருக்கின்றனர். வேதாகமத்தை தங்களது ஒரே ஆசிரியராக வைத்திருப்பவர்கள் இவ்விஷயத்தில் கத்தோலிக்க சபையின் பாரம்பரியத்தை ஏருக்கு மாறாக பின்பற்றுவது அபூர்வமாயிருக்கிறதல்லவா? நாங்களும் பைபிளை தான் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள், சுவிசேஷ கிறிஸ்தவர்கள், இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ், நாங்கள் பைபிளை தான் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை பின்பற்றுறாங்களே. கத்தோலிக்க சபையை என்ன சொல்லுது பாருங்களேன். நீங்கள் ப்ராட்டஸ்டன்ட்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் பைபிளை தான் பின்பற்றுகிறோம், பைபிள் தான் எங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறீங்களே. நீங்கள் அப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கும் பொழுது எந்த பாரம்பரியத்தை பின்பற்றுறீங்க? கத்தோலிக்க சபையின் பாரம்பரியத்தை தான் பின்பற்றுகிறீர்கள்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க, கேத்தலிக்ஸே சொல்கிறாங்க.
அப்போ இந்த குற்றச்சாட்டும் இந்த அபிப்பிராயமும் தப்பு. செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் யூத முறைமை பின்பற்றுகிறார்கள் கிடையாது. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்கள் எதை பின்பற்றுகிறார்கள்? பைபிளை பின்பற்றுகிறார்கள். அவ்வளோதான். மூணாவது, செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் கிரியத்துவக்காரர்களா? ஆர் தி எஸ்டிஏஸ் லீகலிஸ்ட்ஸ். என்ன சொல்கிறாங்க? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டின்படி நடக்கிறவர்கள், அப்புறம் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள். இது ஒரு பொதுவான அபிப்பிராயம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சுவிசேஷ கிறிஸ்தவர்கள், பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாரும் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள், நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள், புதிய உடன்படிக்கையின் காலத்தில் இருக்கிறோம். நீங்களாம் செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் பழைய உடன்படிக்கை. அப்போது கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள், புதிய உடன்படிக்கைக்கு கீழ்ப்பட்டவர்கள், புதிய உடன்படிக்கை உட்பட்டவர்கள் என்பதால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லையா? கீழ்ப்படிதல் தேவையில்லையா? கிருபை கீழ்ப்படிதலை ஒதுக்கி வைக்கிறதா? கிருபை என்ன செய்யும்? கீழ்ப்படிதலுக்கு வழி நடத்தும். புதிய உடன்படிக்கையில், சரி, பழைய உடன்படிக்கையில் ஆண்டு என்ன பண்ணார்? 10 கட்டளை எங்கே எழுதினார்? கல்லில் எழுதினார். புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் 10 கட்டளை எங்கே எழுதுறாரு? ஹார்ட்டில் எழுதுறாரு. வசனம் பாருங்கள், வசனம் படிக்கலாமா? எபிரேயர் 10:16. அந்த நாட்களுக்கு பின் நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது. அந்த நாட்களுக்கு பின் என்ன அர்த்தம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சதுக்கு பிற்பாடு நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு படிக்கிறோம். பாருங்களேன், அப்போ புதிய உடன்படிக்கைன்றதுனால ஆண்டவர் பிரமாணங்களை வேண்டான்னு விளக்கிட்டாரா? எப்போ பழைய உடன்படிக்கை கல்லில் எழுதுனேன், புதிய உடன்படிக்கை எங்கே எழுதுறேன்றாரு? உன் மனசில் நான் எழுதுறேன்றார். சொல்லுங்கள், ஆண்டோடைய பிரமாணங்கள் 10 கட்டளை வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணும். உள்ளத்தில் அல்லவா ஆண்டவர் எழுதுகிறார். வெளிப்படுத்தல் 14:12 பாருங்கள். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்கள். யார் பரிசுத்தவான்கள்? இயேசுவை விசுவாசிக்கணும், ஆண்டோடைய கற்பனைகளை கடைபிடிக்கணும். சரிங்களா? ஆனால் இன்றைக்கி பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், பிரமாணம் ஒளிந்து விட்டது. ஒளிந்து போகிற பிரமாணம், ஒளிந்து போன பிரமாணம் 10 பிரமாணம் அல்ல. ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமைன்னு சொன்ன உடனே ஒளிஞ்சு போச்சு 10 பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சும்மா சப்பக்கட்டு கட்டுறது. ஒளிந்து போன பிரமாணம் 10 பிரமாணம் கிடையாது. என்னது? சடங்காச்சார பிரமாணம். இந்த பிரமாணம் ஒளிஞ்சு போச்சுன்றதுக்கு என்ன வசனம் சொல்கிறாங்கன்னா, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-17 வரைக்கும் பாருங்களேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடையாயிருந்த பிரமாணம் எது? நமக்கு எதிரடையாயிருந்த கையெழுத்து எது? தொடர்ந்து படிப்போம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பவுல் என்ன சொல்கிறாரு? எங்க இந்த நமக்கு விரோதமாக இருந்த பிரமாணமெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. அதனுடைய அர்த்தமெல்லாம் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போது அதெல்லாம் நிழல் போயிருச்சு, நிஜம் வந்துட்டாரு. நிஜம் யார்? கிறிஸ்து தான். அதனால் அந்த பண்டிகை நாள், மாத பிறப்பு, ஓய்வு நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே. இங்கே இருக்கிற ஓய்வு நாள் என்ன தெரியுமா? பைபிளில் 2 ஓய்வு நாள் இருக்குது. ஒன்று வாராந்திர ஓய்வு நாள் 10 கட்டளையில் இருக்குது. இன்னொன்று வருடாந்திர ஓய்வு நாள் அல்லது பண்டிகை ஓய்வு நாள், வீக்லி சாபத். இன்னொன்று ஃபெஸ்டிவல் சாபத். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஓய்வு நாட்கள் எது அப்படின்னா வாராந்திர ஓய்வு நாள் கிடையாது. சரிங்களா? அப்போது 10 பிரமாணம் ஒளிஞ்சு போச்சு இந்த வசனத்தின்படி அப்படின்னு சொன்னால், ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்குன்னு ஒளிஞ்சு போச்சு, விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக ஒளிஞ்சு போச்சு, களவு செய்யாதிருப்பாயா ஒளிஞ்சு போச்சு, அப்படி தானே? எல்லாமே தான் ஒளிஞ்சு போச்சு. உண்மையா? நான் சொல்கிறது கரெக்டா?
பாருங்களேன். அப்படியானால் வசனம் பாருங்கள், எது ஒளிஞ்சின்னு பழைய ஏற்பாட்டில் படிப்போம். பழைய ஏற்பாட்டில் முக்கியமான வசனங்கள், ரொம்ப முக்கியமான வசனம். கொலோசே 2ஆம் அதிகாரத்தை சொல்கிறவங்க உபாகம் 31ஆம் அதிகாரத்தை பார்க்குறதும் கிடையாது, படிக்கிறதும் கிடையாது, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. படிக்கலாமா? உபாகம் 31, 24, 26. மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு, எது? சடங்காச்சார பிரமாணம். பாவம் செஞ்சால் இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பலி செலுத்தினது, ஆடு மாடு புறா மாவு திராட்சை ரசம் அப்படி இப்படிலாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் எழுதி ஒரு புஸ்தகத்தில் முடித்த பின்பு மோசே தான் எழுதினார். மோசே கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற லேவியரை நோக்கி, தொடர்ந்து படிப்போம், நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள், அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும். அப்போது மோசே எழுதின சடங்காச்சார பிரமாணத்தை லேவியர்கிட்ட மோசே சொன்னாராம், இது என்ன பண்ணுங்க, பெட்டிக்கு பக்கத்தில் வைங்க. 10 கட்டில் ஆண்டவர் எங்கே வச்சாருங்க? பெட்டிக்கு உள்ளே வச்சார். உள்ளே வச்சது 10 பிரமாணம், அது ஆண்டவரே எழுதி வச்சது. மோசே எழுதினது சடங்காச்சார பிரமாணம், பெட்டிக்கு பக்கத்தில் வச்சாங்க. பாருங்கள் கடைசி வரி, அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும். கொலோசையில் படித்தோம்ல, நமக்கு எதிரடையான. அப்போது நமக்கு எதிரடையான கையெழுத்து பிரமாணம் எது? 10 பிரமாணம் கிடையாது, சடங்காச்சார பிரமாணம். அதான் நமக்கு எதிரடையானது. பாருங்களேன், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம். இப்போ நம்ம ஆடு வெட்டுனா என்ன அர்த்தம்? அது எதிரடை. மாடு வெட்டுனா எதிரடை. முடியுமாங்க நம்ம பண்ணுற பாவத்துக்கு ஆடு மாடெலாம் வெட்ட முடியுமா? அவ்வளோதான், எல்லாம் ஆண்டி ஆயிரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்தை மன்னிப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் இஷ்டம் போல் பாவம் செஞ்சிட்ருக்கிறோம். உண்மைதானே பெரியமானவர்களே? அப்போ யோசித்து பாருங்கள், ஓய்வு நாள் என்றதுமே ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை சொன்ன உடனே ஒளிஞ்சு போச்சு. பைபிளை தப்பாக அர்த்தப்படுத்துறது இது எந்த விதத்தில் நியாயம்? கிறிஸ்துவில் விசுவாசம் உள்ளவர்கள் தங்களது கீழ்ப்படிதலான நடத்தையின் மூலம் கிறிஸ்துவை போலவே நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துவார்கள். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற சபையார் செவன்த் அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்கள் பார்த்து, நீங்கள் இதை செய்யணும், அதை செய்யணும், 10 கட்டளை கீழ்ப்படியணும், அப்படி இப்படின்றீங்க, நல்லா நடக்கணும், ஒழுங்காக இருக்கணும். உங்கள் நடக்கையினால தான், உங்கள் கிரியையினால தான், உங்களுடைய செயல்னால தான் ரட்சிப்பு, கிரியைகளினால் ரட்சிப்புன்னு சொல்கிறீங்க. கிருபையினால தான் ரட்சிப்பு. கரெக்டு தான், கிருபையினால தான் ரட்சிப்பு. அதுக்காக ஆண்டவர் கிரியைகள் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரா? பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் ரட்சிக்கப்படுவதற்காக கிரியைகள் செய்யவில்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் நற்கிரியைகள் செய்கிறோம். எபேசியர் 2:10 படித்து பாருங்க. நற்கிரியைகளுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறாராம். சரிங்களா? நான் 10 கட்டளை கடைபிடிச்சா தான் பரலோகத்துக்கு போவேன், அதனால கடைபிடிக்கணும், அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்லிக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாரு? யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். யோவான் 14:15 பாருங்க. ரோமர் 3:31 பாருங்க. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. விசுவாசம் சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை விட்டுறக்கூடாது, ஆண்டோடைய 10 பிரமாணத்தை நிலைநிறுத்தணும், கடைபிடிக்கணும்னு பவுல் சொல்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க, மத்தேயு 5:17-18. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அவர் வந்தப்போ 10 பிரமாணத்தை ஒழிச்சு விட்டாரா? மத்தேயு 5:17-18 சொல்லுது, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும், அதை 10 கட்டளை, தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானம் பூமி ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டோடைய கட்டளைகள் ஒரு நாளும் ஒழியாது. கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் ஃபார் எவர். சங்கீதம் 111:7-8 படித்து பாருங்க. அவருடைய கட்டளைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பாவம், அந்தோ பரிதாபம், பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் 10 கட்டளை ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பிசாசின் பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஏன் நம்ம இல்லீகலிஸ்ட்னு சொல்கிறாங்கன்னா,
கிரியத்துவக்காரர்கள். இதை செய்யணும், அதை செய்யணும், இதை புசிக்கூடாது, அதை புசிக்கூடாது, எதை வேணாலும் சாப்பிடலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தோத்திரத்தோடு புசிக்கலாம் அப்படின்னு ஒரு வசனமும் சொல்லுவாங்க. 1 தெசலோனிக்கே 1 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில். அதனால தான் நிறைய பேர் பன்னிக்கீரைலாம் சாப்பிட்றாங்க தெரியுமா உங்களுக்கு? தோத்திரம் பண்ணிவிட்டு அரளிக்காய் சாப்பிடு. பிரியமானவர்களே, எதை புசிக்கணும் எதை புசிக்கக்கூடாது என்பதை கர்த்தர் எங்கேருந்தே சொல்லியிருக்கிறாரு? ஏதேன் தோட்டத்திலேருந்தே சொல்லியிருக்கிறார். ஆமாம் தானே? ஏதேன் தோட்டத்தில் சொன்னார், அம்மா நடுவில் இருக்கிற மரத்தில் மட்டும் சாப்பிடாது சொன்னார்ல. அப்போ இதை சாப்பிடணும் அதை சாப்பிடக்கூடாதுன்றது ஏதேன் தோட்டத்திலேருந்தே இருக்குங்க. சுத்தமான உணவு வகைகள், சுத்தம் அசுத்தம், நோவா பேழையிலே சொன்னாரா சொல்லையா? அங்கேயும் சொன்னார். அதுக்கப்புறம் மோசே மூலமாக லேவியராம் 11ஆம் அதிகாரம், உபாகமம் 14ஆம் அதிகாரம், இங்கே எல்லாம் ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னா, சுத்தமான உணவு வகைகள் மற்றும் சுகாதாரமான வழிமுறைகளை பின்பற்றுகிறவர்களை பின்பற்றணும் அப்படின்னு ஆண்டவருடைய சட்டம், அவருடைய திட்டம். ஆனால் அப்படி ஆண்டவர் பைபிளில் கொடுத்திருக்கிறபடி இந்த சுத்தமான உணவு வகைகள், சுகாதாரமான வழிமுறைகளை பின்பற்றுகிறவர்களை கிரியத்துவக்காரர்கள், லீகலிஸ்ட்ஸ் என்று சொல்லுவது வேதாமத்திற்கு முரணான செயல். புரியுதுங்களா? அதுதான் இன்றைக்கி பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்கள் அவங்க இதை செய்யணும் அதை செய்யணும், கிரியைகள்னால பரலோகத்துக்கு போயிடலான்றதுக்காக இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க, இதை குடிக்காதீங்க அதை குடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பைபிள் என்னங்க சொல்லுது? நம்முடைய ஆலயம் தேவனுடைய, நம்முடைய சரீரம் தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் சொல்லுதில்ல, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10:31. அப்போ அந்த சரீரத்தில் இதை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் குடிக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலான்னு கிடையாது. இயேசுவே சிலுவையில் தொங்கும் பொழுது காடியை கொடுத்தாங்க, சரிதானே? காடியை கொடுத்தாங்க, குடிச்சிட்டாரா? ஏன் குடிக்கல தெரியுமா? இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த காடியை குடித்தா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மயக்கம், ஒரு கிறக்கம் வரும், வலி எல்லாம் போயிடும், உடம்பு வலி எல்லாம் போயிடும். புரியுதா உங்களுக்கு? குடிச்சு பார்த்து ட்ரை பண்ணிடாதீங்க. அதனால தான் என்ன செய்யலை, ஆண்டவர் அந்த காடியை குடிக்கலை. விளங்குதா உங்களுக்கு? பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தப்போ கூட எதை குடிக்கணும் எதை குடிக்கூடாது அப்படின்னு அவருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு, அவர் ஃபாலோ பண்ணார். அதுதான் நம்ம கொடுத்துருக்கிறார். நம்ம இயேசுவை நேசிக்கிறோம். இந்த சரீரம் என்னுடையதல்ல, தேவனுடையதுன்னு பைபிள் சொல்லுது. தேவனுக்குடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் அப்படின்னு இருக்குல்ல, தேவனை மையப்படுத்துங்கள். அதனால தான் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது ஆண்டு சொல்லிக்கிறேன். அதை நம்ம பின்பற்றுகிறோம். ஏன் அதை செய்கிறோம்? ஆண்டவரை நேசிக்கிறோம், அதனால் செய்கிறோம். அதனால் நம்ம லீகலிஸ்ட்லாம் கிடையாது. நாலாவது பொதுவான அபிப்பிராயம், செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் அந்த கிறிஸ்துவா ஆர் தி எஸ்டிஎஸ் ஆன்டி கிரைஸ்ட்? பைபிள் சொல்லுது, பிதாவையும் குமாரனையும் மறுதலிப்பவனே அந்த கிறிஸ்து. பைபிள் இருக்குல்ல? ஓகே, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அது மாதிரி 2 யோவான் 7ஆம் வசனத்தில் இருக்குது. பாருங்கள், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்த கிறிஸ்துவமாக இருக்கிறான். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்கள் குமாரனாய் கிறிஸ்துவை மறுதலிக்கிறாங்களா? இல்லை. பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் மறுதலிக்கவில்லை. அப்படியானால் அவர்களை அந்த கிறிஸ்து என்று கூறி குற்றப்படுத்தும் ஆவி எங்கிருந்து வந்தது? ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேயா இருக்கணும் இல்லைங்க, அதை கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அந்த கிறிஸ்து சபைதான் அட்வென்டிஸ்ட் திருச்சபையை அந்த கிறிஸ்து என்று குற்றப்படுத்தும்படி ஏவி விட்டது. எது தெரியுமா? அந்த கிறிஸ்து சபை ரோமன் கேத்தலிக் சர்ச். சீர்திருத்தவாதிகள் மார்ட்டின் லூத்தர், ஜான் கால்வின், ஜான் நாக்ஸ், இப்படி எல்லாரும் ஓப்பனாக சொன்னாங்க கேத்தலிக் சர்ச் தான் ஆன்டி கிரைஸ்ட்னு சொன்னாங்க. சரிதானே?
அதனால தான் நானும் தைரியமாக சொல்கிறேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், அந்த சபை தாங்க அட்வென்டிஸ்ட் திருச்சபையை அந்த கிறிஸ்துன்னு சொல்கிறதுக்கு அவங்க தான் ஆரம்பித்து விட்டாங்க. படிக்கலாமா? அப்போ இந்த கத்தோலிக்கம் சொன்னதை கடவுள் வாக்காக எடுத்துக்கொண்டு இன்றைக்கி மற்ற எல்லா சபைகளும் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபையை பார்த்து சொல்கிறாங்க இவங்க அந்த கிறிஸ்து. ஆதாரம் பார்க்கலாம் சரித்திரத்தில். கிபி 590 604 வரை ஆட்சி புரிந்த போப்பு யாருன்னா, முதலாம் கிரிகரி. போப் கிரிகரி த ஃபர்ஸ்ட் ஆர் போப் கிரிகரி த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவர் தான் ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்களை, சனிக்கிழமை ஆசரிக்கிறவர்களை அந்த கிறிஸ்துவின் பிரசங்கிகள், preachers of antichrist, அந்த கிறிஸ்துவின் தீர்க்கதரிசிகள், prophets of antichrist அப்படின்னு சொல்லி சாபத் கீப்பர்ஸுக்கு ஒரு முத்திரை குத்தினர். அது அப்படி இங்கிலீஷில் வாசிக்கிறேன். கிரிகரி, bishop by the grace of God to his well-beloved sons, the Roman citizens. It has come to me that certain men of perverse spirit have disseminated among you things depraved and opposed to the holy faith, so that they forbid anything to be done on the day of the Sabbath, the seventh day. What shall I call them except preachers of Antichrist? அவர் என்ன எழுதுகிறாருன்னா, தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய மிகவும் பிரியமான புத்திரர்களாகிய ரோம குடிமக்களுக்கு கிரிகரி எழுதுகிறதாவது, அந்த போப்பு எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? எனக்கு தெரிய வருகிறது, ஒரு வித்தியாசமான ஆவியுடைய சில மனிதர்கள் உங்கள் மத்தியில் பரவி இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்த விசுவாசத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள். பரிசுத்த விசுவாசம் என்ன? கத்தோலிக் சபை என்னெல்லாம் போதிக்குதோ அதுதான் பரிசுத்த விசுவாசம். அவர் சொல்கிறபடி அந்த விசுவாசத்துக்கு எதிராக செயல்பட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க? 7ஆம் நாளிலே, ஓய்வு நாளிலே, சனிக்கிழமையில் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை அந்த கிறிஸ்துவின் பிரசங்கிகள் என்று சொல்லாமல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு அவர் தாங்க தொடங்கி விட்டார். புரியுதா உங்களுக்கு? செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை கிறிஸ்தவர்களை பார்த்து அந்த கிறிஸ்துன்னு சொல்ல ஆரம்பித்து விட்டவர் கேத்தலிக் பிஷப் கிரிகரி த கிரேட். சரிங்களா? அவர் சொல்கிறத அப்படியே பின்பற்றக்கூடிய இன்றைக்கி எல்லா ஞாயிற்றுக்கிழமை சபைகளும் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? செவன்த்-டே சபை அந்த கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன், மற்ற சபையார்கிட்ட போய் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உள்ள போதகர்கள் விசுவாசிகள்கிட்ட கேளுங்க, ஓய்வு நாள் சனிக்கிழமை தானே? ஆமாம், சனிக்கிழமை தான். ஏன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க? அன்றைக்கி தான் கவர்மெண்ட் லீவு. நாங்கள் அதுக்கு பதிலாக தான் என்ன செய்கிறோம்? நாங்கள் அதான் சனிக்கிழமை நாங்கள் ஓய்வு நாள், அதுக்கு பதிலாக தான் நாங்கள் காத்திருப்பு கூட்டம் வச்சுருக்கோம்ல, அதுக்காக தான் நாங்கள் உபவாச கூட்டம் வச்சுருக்கோம்ல சனிக்கிழமை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சனிக்கிழமை உபவாச நாள் அப்படின்னு மாற்றினதே கேத்தலிக்ஸ் தான். அப்போவே கிபி 2ஆம் நூற்றாண்டில். இதெல்லாம் சரித்திரத்தில் எவிடன்ஸ் இருக்குது. எவிடன்ஸ் இல்லாமல் நான் பேசவே மாட்டேன். சரிங்களா? கிபி 2ஆம் நூற்றாண்டில் அப்போவே ஓய்வு நாளை சனிக்கிழமையை உபவாச நாள் ஆக்கிருங்க அப்படின்னு கேத்தலிக் சர்ச் தான் கொண்டாந்துச்சு. அப்போ அந்த கேத்தலிக் சொல்கிறத ஃபாலோ பண்ணக்கூடிய இன்றைக்கி நிறைய சபைகள் அந்த கேத்தலிக் சொன்னதை வச்சே இன்றைக்கி என்ன சொல்லிட்டு இருக்காங்க? செவன்த்-டே அட்வென்டிஸ்ட்களை பார்த்து அந்த கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னா, கிரிகரி அவரோட லெட்டர் எபிசில்ஸ் புக் 13, சரிங்களா, அதில் இருக்குது. அதிலேருந்து இதை எடுத்திருக்கேன். பிரியமானவர்களே, அப்போ இந்த அபிப்பிராயம் என்ன தான்? செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்துன்றதும் பொய். இது ஒரு பொய்யான ஒரு அபிப்பிராயம். 5வது கடைசியாக செவன்த்-டே அட்வென்டிஸ்டுகள் இன்னொரு வேதாகமம் வைத்திருக்கிறார்களா? Do the SDS have another Bible? உங்களுக்கு எலன் ஒயிட்டு தானே முக்கியம். உங்களுக்கு எலன் ஒயிட் அம்மானு ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா எழுதுனது தானே உங்களுக்கு பைபிளு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய கிறிஸ்தவர்கள். பாவம் தெரியாமல் சொல்கிறாங்க.
எலன் ஒயிட் என்ற ஒரு படிப்பறிவில்லாத எளிமையான அமெரிக்க பெண்மணி ஒருவரை கர்த்தர் அழைத்தார். சரிங்களா? கனமான ஊழியத்தை அந்த பெண்ணிடத்தில் ஆண்டவர் கொடுத்தார். 70 ஆண்டுகள் அந்த பெண்மணி ஊழியம் செய்தார். பரலோக தரிசனங்களை பெற்றார். 2000க்கும் அதிகமான சொப்பனங்கள் தரிசனங்களை பெற்றார். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் உலகளாவிய வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக விளங்கினார். இந்த எலன் ஒயிட் தன்னை ஒரு நாளும் தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டதே இல்லை. சரித்திரத்தை படித்து பாருங்கள். அட்வென்டிஸ்ட் சபை சரித்திரத்தை படித்து பார்த்தால் ஒரு இடத்துல கூட எலன் ஒயிட் தன்னை தீர்க்கதரிசின்னு சொன்னதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நிறைய சபைகள், மற்ற சபைகள், பெரும்பான்மை கிறிஸ்தவ சபைகள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நிறைய சபைகள் ஞாயிற்றுக்கிழமை தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களே ரிகாலா பாலாபான்னு சொல்லிட்டு என்னத்தையும் சொல்கிறாங்க தீர்க்க தரிசனம். அப்படி தானே? யாருங்க கல்ட்டு? யார் கல்ட்டு? யார் துருபதேசம்? பிரியமான தேவ பிள்ளைகளே, விளம்பரம் பண்ணும்போது கூட தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி தான் பேர் போடுறாங்க பக்கத்தில். அப்படி தானே? ஒருத்தர் மீட்டிங் நடத்துகிற 10 நாள் 15 நாள் அல்லது 3 நாள் 4 நாள் மீட்டிங் நடத்துகிறாருன்னா தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர். எலன் ஒயிட் ஒரு நாளும் தன்னை தீர்க்கதரிசின்னு சொன்னதே கிடையாது. என்ன சொன்னாங்கன்னா, மாறாக தன்னை கர்த்தருடைய தூதுவர், த லார்ட்ஸ் மெசஞ்சர் அப்படி தான் சொன்னாங்க. கர்த்தருடைய தூதுவர் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார். இவர் எழுதின புஸ்தகங்களில் எலன் ஒயிட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் வேதாகமத்தையும் மட்டுமே உயர்த்தி பேசியிருக்கிறார். ஏராளமான உதாரணங்கள் இருக்குது. சும்மா 1-2 வாக்கியங்கள் மட்டும் வாசிக்கிறேன். பாருங்க. லிஃப்ட் அப் ஜீசஸ் யூ தட் டீச் த பீப்புள். ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களே இயேசுவை உயர்த்துங்கள். லிஃப்ட் him up in exhortations, in sermons, in songs, in prayer. அவரை உங்கள் புத்தி சொல்லுதலிலும் பிரசங்கங்களிலும் பாடல்களிலும் ஜெபத்திலும் இயேசுவை உயர்த்துங்கள். Let all your efforts be directed to pointing souls confused, bewildered and lost to the Lamb of God which taketh away the sin of the world. Bid them look and live. என்ன சொல்றாங்க பாருங்க. குழப்பமடைந்து சந்தேகத்தில் அலையக்கூடிய தொலைந்து போன ஆத்மாக்களை நீங்கள் பார்த்து அவர்களுக்கு நேராக எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் எடுக்கும் பொழுது, அவர்கள் ரட்சிப்பதற்காக எடுக்கிற முயற்சிகளில் நீங்கள் தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவரே என்று சொல்லி இயேசுவை சுட்டி காண்பித்து அவருக்கு நேராக அவர்களை வழி நடத்துங்கள். அவரை பார்த்து அவரை நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? ரிவ்யூ ஹெரல்டு April 12, 1892 நம்ம அதை வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல பாருங்களேன், கிரேட் கான்ட்ரவர்சி பக்கம் 593. The people of God are directed to the scriptures as their safeguard against the influence of false teachers and the delusive power of spirits of darkness. கள்ள போதகர்களின் செல்வாக்கு மற்றும் அந்தகார ஆவிகளின் வல்லமைக்கு, வஞ்சிக்கும் வல்லமைக்கு எதிரான ஒரே பாதுகாப்பாக தேவ ஜனத்திற்கு எதை கொடுத்துருக்கிறாரா? வேத வாக்கியங்களை கொடுத்துருக்கிறார். எங்கேயுமே ஏன் புக்கெல்லாம் படிங்க, எலன் ஒயிட் ஏன் புக்கெல்லாம் படிங்க அப்போ தான் பரலோகத்துக்கு போவீங்க அப்படிலாம் சொல்லலை. சரிங்களா? ஏதான் சொல்லியிருக்கிறாங்க? பைபிள் தான். அப்போது எலன் ஒயிட் எழுத்துக்களை, புஸ்தகங்களை எப்படி பார்க்கணும்? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை கிறிஸ்தவர்கள் நீங்களும் நானும் எலன் ஒயிட் புஸ்தகங்களை இன்னொரு பைபிள்னு சொல்கிறதே கிடையாது. எலன் ஒயிட் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்களுக்கு மாதா கிடையாது. சரிதானே? அப்போ எலன் ஒயிட் என்ன எழுதுகிறாங்க தன்னுடைய புஸ்தகங்களை பற்றி பாருங்களேன். அடுத்த வாசகம் வாசிப்போம். செலக்டட் மெசேஜஸ் புக் 3 அவங்க எழுதின 3வது வால்யூம் பக்கம் 30. எலன் ஒயிட் கால்ஸ் ஹர் ரைட்டிங்ஸ் அ லெசர் லைட். எலன் ஒயிட் தன்னுடைய எழுத்துக்களை, தன்னுடைய புஸ்தகங்களை சிறிய ஒளி என்று சொல்கிறார். என்ன சிறிய ஒளி? வாசிப்போம். Little heed is given to the Bible and the Lord has given a lesser light
to lead men and women to the greater light. வேதாகமத்தை ஜனங்கள் அதிகமாக கவனிப்பது இல்லை, அதிக கவனம் செலுத்துவது இல்லை. அப்போது வேதாகமத்துக்கு அதிக கவனம் செலுத்துங்க. வேதாகமத்துக்கு அந்த பெரிய ஒளிக்கு, எது பெரிய ஒளி? கிரேட்டர் லைட். இந்த பெரிய ஒளிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று வலியுறுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு சிறிய ஒளியை கொடுத்துருக்கிறாரு. அந்த சிறிய ஒளி தான் என்னது? எலன் ஒயிட்டோடைய எழுத்துக்கள். அதை நம்ம தீர்க்க தரிசன ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி என்று சொல்லுகிறோம், அல்லது சாட்சியாகமம், டெஸ்டிமனிஸ் என்று சொல்லுகிறோம். சரியா? டெஸ்டிமனிஸ்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து எலன் ஒயிட் நிறைய சாட்சியாகமங்கள் எழுதியிருக்கிறாங்க. திருச்சபையின் பக்தி விருத்திக்காக சாட்சியாகமங்களை எழுதியிருக்கிறார்கள். படிக்காத ஒரு பெண்மணி 2ஆப்பு படித்து 3ஆப்பு பாதியில் நிறுத்திவிட்ட ஒரு பெண்மணி, அவர்களை கொண்டு ஆண்டவர் அமெரிக்காவில் ஒரு மூலையில் மிஷிகன் மாகாணத்தில் இருந்த அந்த பெண்மணி மூலமாக ஆண்டவர் அற்புதமாக தம்முடைய ஆவியானவர் கொண்டு வழி நடத்தி அந்த வட அமெரிக்காவில் இருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் எத்தனை நாடுகளில்? 212 நாடுகளில் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்களுக்கு வேதாகமமே பிரதானம். அதை புரிந்து கொள்ள உதவும் சிறிய ஒளியே எலன் ஒயிட்டின் எழுத்துக்கள், அல்லது தீர்க்க தரிசன ஆவி, அல்லது சாட்சியாகமம். எலன் ஒயிட்டின் எழுத்துக்களை அல்லது புஸ்தகங்களை செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்கள் வேதாகமத்துக்கும் மேலாக ஒரு நாளும் கருதுவதே இல்லை. 2 முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எலன் ஒயிட் பற்றி 20 தலை சிறந்த அமெரிக்க பெண் எழுத்தாளர்களில் எலன் ஒயிட்டும் ஒருவர். சரிங்களா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற 20 கிறிஸ்தவ எழுத்தாளர்களில், பெண் எழுத்தாளர்களில் எலன் ஒயிட்டும் ஒரு அம்மா. இது அமெரிக்கன் ஹிஸ்டரியில் இருக்குது. 2வது, அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த எழுத்தாளர்களின் வரிசையில் எலன் ஒயிட் 4ஆம் எழுத்தாளர். சரிங்களா? 4 எழுத்தாளர்களுடைய புஸ்தகங்களை தான் நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கிறாங்க உலகத்தில், உலக ரீதியாக, வேர்ல்டு வைட். நம்பர் 1 யாருன்னா விளாடிமிர் லெனின். லெனின் அவருடைய புஸ்தகங்கள் தான் ஃபஸ்ட்டு நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கிறாங்க. 2வது எழுத்தாளர் யாருன்னா ஜார்ஜஸ் சைமனன். 3வது லியோ டால்ஸ்டாய். இந்த வரிசையில் 4வது யார் தெரியுமா? 4வது எலன் ஒயிட். முதல் எழுத்தாளர் கிட்டத்தட்ட 220 மொழிகளுக்கு மேல் அவருடைய எழுத்துக்கள் மொழிபெயர்க்கிறாங்க. 4வது எலன் ஒயிட் புஸ்தகங்களை 160க்கும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கிறார்கள். சரியா? அதில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற மொழி என்ன மொழி தெரியுமா? தமிழ் தான். அதில் அதிகமாக படிக்காதவங்க யார் தெரியுமா? தமிழ் ஆட்கள் தான். ஒரு பக்கம் பெருமைப்பட்டுக்கலாம், இன்னொரு பக்கம் வெக்கக்கடின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே. 4வது நபர் யாருன்னா எலன் ஒயிட். பிரியமான தேவ பிள்ளைகளே, கடைசியாக சில வரிகள். 16ஆம் நூற்றாண்டின் கத்தோலிக்கத்துக்கு கத்தோலிக்க சபைக்கு கல்ட் எது தெரியுமா? கத்தோலிக்க சபைக்கின் பார்வைக்கு அந்த காலத்தில் கல்ட் வந்து லூத்தரன் சர்ச் தான் கல்ட். சரிதானே? ஆனால் லூத்தரன் சபை என்ன பண்ணுச்சு? கத்தோலிக்கத்துக்கு எதிராக செயல்பட்டுச்சு. 1ஆம் நூற்றாண்டின் யூத மதத்துக்கு கிறிஸ்தவம் துருபதேசமாக தோன்றியது. யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து காலத்தில் யாருங்க கல்ட்டு? கிறிஸ்தவர்கள் பார்த்து கல்ட்டுன்னு நினச்சாங்க, துருபதேசம். அதே மாதிரி தாங்க அந்த ட்ரெண்ட் இன்னும் மாறலை. இன்றைய பெரும்பான்மை கிறிஸ்தவத்துக்கு செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவ திருச்சபை துருபதேசமாக தோன்றுகிறது. மற்ற சபைகள் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையை துருபதேசம் என்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? எஸ்டிஏ சபையின், செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் துரிதமான வளர்ச்சி மற்றும் நம்ம ஆடுகள் அங்கே போய்விடுமோ, நம்ம விசுவாசிகளாம் செவன்த்-டே சபைக்கு போயிடுவாங்களோ என்ற பயம், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உலகத்தில் வேகமாக வளரக்கூடிய சபைகளில் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையும்
ஒரு திருச்சபை. வேகமாக வளரக்கூடிய சபை. அந்த பயம்தான் இன்றைக்கி பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் செவன்த் சர்ச்சை பார்த்து என்ன சொல்கிறாங்க? கல்ட்டுன்னு சொல்கிறாங்க. என்றைக்குமே எப்போவுமே நான் சொல்லுவேன், மெஜாரிட்டி இஸ் ஆல்வேஸ் ராங். பெரும்பான்மை எப்போதுமே தவறானது. அவங்க சொல்கிறது தப்பு. என்னுடைய சின்ன சாட்சி என்ன அப்படின்னா, நான் ஒரு லூத்தரன் கிறிஸ்தவனாகத்தான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்கினேன். கிறிஸ்தவனாக பிறந்தேன், லூத்தரன் சபையை சேர்ந்தவனாக இருந்தேன். அப்போ என்னுடைய சிறு பிராயத்திலிருந்து லூத்தரன் சர்ச்சுக்கு மட்டும் இல்லை, சிஎஸ்சி சர்ச்சுக்கு போயிருக்கேன், பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு போயிருக்கேன், மணவாட்டி சபைக்கு போயிருக்கேன், ஒன்லி ஜீசஸ் சர்ச்சுக்கு போயிருக்கேன், ஜெகோவா விட்னஸ் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், யெகோவா சாட்சிகள் சபைக்கு போயிருக்கிறேன். யெகோவா சாட்சிகள் என்ன சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர்னு சொல்லுவாங்க. அங்கேயும் போயிருக்கேன். எல்லா சபைகளுக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன். வேதாகமத்தை மிக அழகாக பகுத்து போதிக்கிற திருச்சபையான செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையை போல வேற எந்த திருச்சபையும் நான் பார்க்கவில்லை. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை தூய்மையான உபதேசத்தை கொண்டுள்ள உன்னத தேவனின் உத்தம திருச்சபை என்பதில் சந்தேகம் இல்லை. ஸோ நம்முடைய முடிவு என்ன அப்படின்னா, நம்முடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, செவன்த் டே அட்வென்டிசம் இஸ் நாட் அட் ஆல் அ கல்ட். செவன்த் டே அட்வென்டிசம் இஸ் அ சர்ச், காட் ஆர்டைன்டு சர்ச், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை. ஆகவே இந்த சபையில் நீங்களும் நானும் அங்கத்தினர்களாக இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம அறிந்திருக்கிற சத்தியத்தில் உண்மையாய் இருக்க, உண்மையாக பின்பற்ற நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் சாட்சிகளாக வைத்து அவருடைய மகிமைக்கென்று வழி நடத்துவாராக. ஆமென். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, விசேஷ வண்ணமாக எங்களுக்கு இந்த இளைப்பாறுதலின் நாளை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள், அதற்காக ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடியே ஓய்ந்திருக்கிற கிருபையை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறீர். இந்த தூய உபதேசத்திற்காக ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலும் கூட நம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற எல்லாரையும், ஆன்லைனில் இணைந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை என்ற வேதாகமத்தின் அடிப்படையிலான ஒரு மெய்யான சத்திய திருச்சபையில் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இது துருபதேசமா, அந்த கிறிஸ்துவா என்று ஆண்டவரே தெரியாமல் குழம்பி போயிருக்கிற ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ஆண்டவர் சத்திய வெளிச்சத்தை விளங்க பண்ண வேண்டும் என்னுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, பிசாசின் தவறான துர்போதனைகளினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற பெரும்பான்மை கிறிஸ்தவர்களை தேவன் தொட வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைப்படியே நடக்க வேண்டும். கத்தோலிக்கம் சொல்லுகிறபடி அல்லவா நாங்கள் நடக்கிறோம் என்பதை அநேக கிறிஸ்தவர்கள் உணர்ந்து பார்க்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். தகப்பனே, கர்த்தாவே, இந்த நாளின் சத்தியம் அநேகருக்கு கண் திறக்கும் ஒளியாக விளங்க கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பெற்றிருக்கிற சத்தியத்திற்கு உண்மையாய் நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். இந்த நாளிலும் தகப்பனே, அருமையான குழந்தை எண்ணாவுக்காக ஜெபிக்கிறோம். மஞ்சக்காமலையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளையை தொட்டு ஆண்டவர் பரிபூர்ண விடுதலையை கொடுத்து, சிறுபண்ணே எழுந்திரு என்று எவ்வீறு மகளை பார்த்து சொன்ன ஆண்டவர் இந்த குழந்தைக்கு நல்ல விடுதலையை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஐயா ஆமோன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயாவுக்கும் நடந்த 2வது ஆப்ரேஷன் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தை ஆண்டு கொடுத்து வருகிறீர் என்பதை உணர்ந்து அறிந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஐயாவை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஐயாவுடைய மகன் சௌர அருமையில் அவர்களை அவர் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே பிறந்த நாள் காணக்கூடிய அருமையான வாலிப மகள் பவுலின்காய் ஜெபிக்கிறோம். மகளை நீர் ஆசீர்வதியும். கர்த்தருக்குள் இந்த மகள் வளர்வதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். தகப்பன், இந்த நாள் வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கை ஆசீர்வதியும். காணிக்கை அனுப்பியிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதம், உடைய சமாதானம் எங்கள் எல்லாரோடும் நிறைவாக இருக்க ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள இந்த ஓய்வு நாள் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, முக்கியமானால் இந்த ஓய்வு நாள் தெய்வீக ஆராதனையில் தானியேல் 11ஆம் அதிகாரத்தை நாங்கள் படித்து முடிக்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்யும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வாதத்தை எங்களை அனுப்பும். இந்த இரவில் எங்களை கண்மணி போல் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தணும் நம்ம எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.